ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்க எல்லாரையும் வந்து சோகா சொன்னீங்க நிகழ்ச்சி மூலியமா பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிகிம் பாதம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக் ஷாப் வந்து இருக்குது. பல வருஷமா வந்து அது சென்னையில் வந்து இயங்கிட்டு இருக்குது. இந்த புக் ஷாப்புடைய ஃபவுண்டர் யாரு அண்ட் இது வந்து எத்தனை வருஷமா வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து மக்கள் எல்லார்ட்டையும் கேட்க போறோம். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். இந்த புக் ஸ்டாலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. புதுக்கோட்டையை பற்றி கேட்டிங்கன்னாக்கா A to Z எது வேணாலும் சொல்லுவேன். அந்த புக் ஸ்டால் வந்து 40-30 ஆண்டு காலம் வந்து இருக்கு, அவ்வளோதான் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே இருக்கிறேன். இந்த ஏரியாவில் இந்த புக்கடை தான் ஃபேமஸ்ஸு. இந்த ஹிக்கிம் பாதம்ஸ்லாம் நிறைய சவாரி இறக்கி விட்டுருக்கேன். எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் இருக்காது. 63ஆம் ஆண்டுக்கு முன்னாலே இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி அந்த புத்தகத்தை வாங்குவதற்காக அங்கே வருவார். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கடை 30-40 இயர்ஸாக ஃபேமஸாக இருக்கும். ஹிக்கிம் பாதம் புக்ஸ் கடையை பற்றி கேட்டிருக்காங்க. பட் அது யார் ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது. இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தை பற்றி கூட எனக்கு தெரியும். புக் ஸ்டாலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. உலக நாட்டுகளுடைய மிகப்பெரிய அறிஞர்களுடைய புத்தகம்லாம் அங்கே கிடைக்கும். ஆனாலும் அது 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த புக் ஸ்டால் வந்து 150 வருஷத்துக்கு மேலாவே இருக்கு. இந்த ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படின்ற புக் ஸ்டோரை பற்றி இங்கே வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அவங்க பல பேர் பலவிதமான ஆன்சரை சொன்னாங்க. இதோடைய கரெக்டான ஆன்சரை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படின்ற இந்த புக் ஸ்டோர் வந்து துவங்கப்பட்டது 1844 தான் இந்த புக் ஸ்டோரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தா ஏபிள் ஜோஷுவா ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படின்றவர் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த ஷெரீஃபாக இருந்திருக்கிறாரு நம்ம மദ്രാസப்பட்டினத்துக்கு. 1949 அப்புறம் இது வந்து நம்ம இந்தியர்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த ஹிக்கிம் பாதம்ஸ் புக் ஸ்டோருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வேர்ல்ட் லெவலில் இருக்கிற எல்லா புக்ஸுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுற புக்ஸை கூட இங்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் எழுதின நாவல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ புக் லவர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சமான புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது டவுட்டே இல்லாமல் நான் சொல்கிறேன். ஹிக்கிம் பாதம்ஸ்க்கு வந்து நம்ம சென்னையில் மட்டும் பிரான்ச் கிடையாதுங்க. இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது. அந்த பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குது. பெங்களூரில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா MG ரோட் அப்படின்ற ரோட்டில் தான் வந்து இந்த ஹிக்கிம் பாதம்ஸோடைய பெங்களூர் பிரான்ச் இருக்குது. இந்த ஹிக்கிம் பாதம்ஸோடைய ஏஜ், அதாவது வந்து டோட்டலாக வந்து எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்குது இந்த புக் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 177 வருஷமாக இயங்கிட்டு இருக்கிறது தான் இந்த ஹிக்கிம் பாதம்ஸ் அப்படின்ற புக் ஸ்டோர். இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Rakesh.